3 பேர் பைக்கில் வந்தவங்க பார்த்துட்டாங்க, காரு நிற்கிது அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா காருக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணு இருக்கிறாங்க. உடனே இறங்கி வெளியே வந்துக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. உடனே கத்தி எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு புதரில் ரொம்ப லாங்கில் கொண்டு போய் ஒரு சுவர், அதுக்கு பக்கத்தில் இருக்க புதரில் கொண்டு போய் 3 பேரும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம். கடைசியில் பார்த்தா அந்த பெண் ரொம்ப திக்கி திணறி இவங்களே எழுந்திருச்சு அந்த புதர் பின்னாடி சவர். அதுக்கு அந்த பக்கம் வந்து இவங்க வராங்க. வரதை பார்த்து அவ்வளோ அலங்கூலமா அந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க. ரத்த கரையோட உடம்பெல்லாம் ரத்த காயங்கள். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. தேவராஜனே வயசு 55, அவர் அந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் பக்கத்து ஊருக்காரு. தண்ணி அடிச்சு பார்த்து நீங்கள் யார் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. வயசுல பெரியவர் இல்லையா, இவங்க எந்த ஊருக்காரங்களும் கிடையாது, நீங்க யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு இவங்க போதையில் இருக்காங்க. கேட்டு அவரை போட்டு அடிக்கிறாங்க. He was murdered. இவங்களால் கொலை செய்யப்படுகிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆல்ரெடி ரொம்ப மன உடைஞ்சு போய் இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அவசியம் தானா சார்? இதெல்லாம் கட்டாயம் தேவை. அதாவது இது மஸ்ட். இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ இந்த கேஸ்ல இன்னைக்கு கன்விக்ஷன் ஆயிருக்குன்னா அதுதான் மெயின் காரணம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இந்த வழக்குல கிட்டத்தட்ட போன மாசம் சாட்சிகள் விசாரணை ஆரம்பிச்சு 112 சாட்சிகளை விசாரிச்சிட்டாங்க. அவங்க குறுக்கு விசாரணை வேற பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிருந்தாங்க. இவங்க எல்லாம் உயிர் வாழ தகுதி இல்லாதவங்க. இவங்க மனிதர்களே கிடையாது, மிருகங்கள் கூட இது மாதிரி செய்யும். நம்ம இந்தியாவில சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப லேசா கடுமையானது இல்லை. கடுமையானது இருக்குன்னு சொல்லுவோமே தவிர கிடையாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். இப்போ கோவையில நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அதுக்கு வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து தமிழகத்துல எல்லாரையுமே வந்து உலுக்கி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான சம்பவமா அமைஞ்சிருந்துச்சு. இந்த விசாரணை எப்படி நடந்துச்சு, இதோடைய பின்னணி என்ன சொல்லுங்க சார். அதாவது கடந்த ஆண்டு 2025 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அப்போது நள்ளிரவில் ஒரு கல்லூரி மாணவி, அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. அவங்க வந்து கோயம்புத்தூரில் தங்கி ரூம் எடுத்து தங்கி படிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அங்கே வந்து பழைய பைக்கு காரெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய ஒருத்தர் கூட பழக்கமாகுது. 2 பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க. அப்புறம் காதலர்கள் ஆகிறாங்க. அப்போது அவர் வாங்கி விற்கக்கூடிய அந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு இந்த பெண்மணியை கூட்டிக்கிட்டு அந்த சூலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் பின்னால் ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்தில் நள்ளிரவில் அந்த காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் 3 பேர் அங்கே பைக்கில் வந்திருக்காங்க. 3 பேர் பைக்கில் வந்தவங்க பார்த்துட்டாங்க, காரு நிற்கிது, தனியாக நிற்கிது காரு அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா காருக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணு இருக்கிறாங்க. உடனே இறங்கி வெளியே வாங்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. உடனே கத்தி எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. கார் கதவை உடைக்கிறாங்க. உடைச்சி வெளியே இழுத்து போட்டு அந்த பையன் வந்து தடுக்க வர்றாரு. அந்த பையனை அடித்து அவரை காயப்படுத்திட்டு, அருவாளால வெட்டினதா? ஆமாம், வெட்டி காயப்படுத்திட்டு அந்த பெண்ணை இழுத்துட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் எல்லாம் புதர். இந்த புதர் பக்கமாக இழுத்துட்டு போயிடுறாங்க. இவரால் போய் காப்பாற்ற முடியல. இவர் அடிபட்டு கீழே வந்துடுறாங்க ரத்த காயத்தோட. அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு புதரில் ரொம்ப லாங்கில் கூட்டு போய் ஒரு சுவர், அதுக்கு பக்கத்தில் இருக்க புதரில் கொண்டு போய் 3 பேரும் மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அந்த பெண் வந்து எழுந்திருக்க கூட முடியாத அளவில் அப்படியே அங்கேயே மயக்கம் அடைஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 11 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் காலையில இது நடந்திருக்கு. அந்த 3 மணிக்கு அப்புறமா அது எல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு போயிடறாங்க. இவனை எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணை அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால முடியல. ஆனால் அந்த ஆண் நண்பர் போய் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து பக்கத்தில் இருக்க வீடுகளை சொல்லி அவங்களுக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை வந்து தேடுறாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வராங்க. வந்து அந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா அந்த பெண் ரொம்ப திக்கி திணறி இவங்களே எழுந்திருச்சு அந்த புதர் பின்னாடி சவர். அதுக்கு அந்த பக்கம் இருந்து இவங்க வராங்க. இவங்க வரதை பார்த்து அவ்வளோ அலங்கூலமாக அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரத்த கரையோட உடம்பெல்லாம் ரத்த காயங்கள். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆண் நண்பர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு காவல்துறை வந்து அந்த பெண்ணை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணுறாங்க. இவரோட வாக்குமூலத்தையும் பதிவு பண்ணுறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் அந்த இடத்துல சிசிடிவி இல்லை. ஆனால் அதை நோக்கி வரக்கூடிய இடம், அதுலேருந்து வெளியே போகக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவி அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க என்னென்னா அந்த இதில் வந்து ஒரு 2 வீலர் தெரியுது. அந்த 2 வீலர் யாருது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வீலர் அன்னைக்கு தான் தெப்ட் ஆயிருக்கு. இந்த சம்பவத்தை பண்ணவங்க அந்த 2 வீலரை திருடிட்டு வந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த டவர் லொக்கேஷன் அந்த சமயத்தில் இவங்க சொல்லக்கூடிய டயத்தில் டவர் லொக்கேஷன் எதெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் பார்க்கல இந்த 3 பேரோட டவர் லொக்கேஷன் தெரியுது, செல்ஃபோன் டவர் லொக்கேஷன். அதை வச்சு அது இப்போ எந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா இங்கே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க.
அங்கே போய் இவங்களை பிடிக்க போகிறாங்க. அவங்க காவல்துறையை அட்டாக் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து அவங்கள திருப்பி சுடுறாங்க. 3 பேரும் காலில் காயப்படுது. காயத்தோடு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. அப்புறம் அவங்கள விசாரிக்கிறாங்க. விசாரிக்க இந்த குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. இப்போ இதில் சம்மந்தப்பட்ட அந்த துணிமணிகள்லாம் சீஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த கத்தியெல்லாம் சீஸ் பண்ணுறாங்க. அந்த பைக்கை சீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் அவங்கள வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்கள செக் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதுக்கப்புறமா இவங்களை விசாரிக்கிறப்போ இவங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க யார் அப்படின்னு தெரிய வருதுன்னா 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, குற்ற பின்னணி உள்ளவங்க. ஏற்கனவே இவங்க பேரில் வழக்கு இருக்குது. திருட்டு வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, இது மாதிரி இவங்க இருக்கு. இந்த 3 பேருமே அங்கே கேஸ்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து இங்கே வந்து கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. வெளியிலேயே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க. வெளியே வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து, அதாவது வெளியூரில், அந்த ஊர்லன்னா இவங்களுக்கு தெரியும் யார் என்னங்கிறது. அதனால அந்த காவல்துறை இவங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக சம்மந்தம் இல்லாத ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு கையில் காசு கிடச்சிருச்சு. காசு கிடச்ச உடனே தண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு இருக்கையில் ஒரு வண்டியை திருடுறாங்க. வண்டியை திருடிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சேரம்பாளையமாக ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து உட்காந்து ஒரு மைதானத்தில் தண்ணி அடிக்கிறாங்க. காட்டுக்குள்ளது, காடு மாதிரி காட்டு போகுது. அப்போது ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் அந்த பக்கம் வந்திருக்காரு. ஆமாம் சார், அது தேவராஜன் வயசு 55. அவர் அந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் பக்கத்தூருக்காரு. வந்து தண்ணி அடிச்சு பார்த்து நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் வயசில் பெரியவர் இல்லையா, இவங்க இந்த ஊருக்காரங்களும் கிடையாது. அதனால நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காரு. கேட்டு அப்புறம் நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்னு இன்னும் போதையில் இருக்காங்க. கேட்டு அவரை போட்டு அடிக்கிறானுங்க. அடித்து அவரை காலி பண்ணிடுறாங்க. ஹி வாஸ் மர்டர்ட். இவங்களால் கொலை செய்யப்படுகிறார். ஏற்கனவே பைக் தேடி இருக்காங்க. அதே நாளில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கொலை சம்பவமும் அதே நாளில் கொலை பண்ணிட்டு அந்த பாடி அங்கே போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. எஸ்கேப் ஆகி வரையில தான் இந்த பெண்ணை பார்க்குறாங்க. இந்த வண்டி நிற்கிது பார்க்குறாங்க. இந்த பாலியல் பலாத்காரத்தில், கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுறாங்க. ஆக இந்த ஒரே நாளில் 3 சம்பவங்கள். இவ்வளவு தைரியம் யார் சார் கொடுத்தது? அவங்களுக்கு என்னன்னா, பழைய வழக்கில் உள்ள போயிட்டு வந்துட்டாங்களா, சரி இவ்வளவுதான் சட்டம், இவ்வளவுதான் செய்யும், என்ன அரெஸ்ட் பண்ணாங்க உள்ள போடுவாங்க, ஒரு 15 நாள் கழிச்சு ஜாமீன்ல வந்துடலாம். ஏன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கல. தண்டனை எங்களுக்கு கிடைச்சிருந்து காவல்துறை கேஸை நடத்தி சாட்சிகளை ஏற்றி எங்களுக்கு நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ அந்த பயமே இல்லை அவங்களுக்கு. அது உள்ள போனா இப்படிதான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முரட்டு தெரியுதுல. பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆல்ரெடி ரொம்ப மன உடைஞ்சு போய் இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் அவசியம் தானா சார்? அதெல்லாம் கட்டாயம் தேவை. அதாவது இது மஸ்ட். இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ இந்த கேஸ்ல இன்னைக்கு கன்விக்ஷன் ஆயிருக்குன்னா அதுதான் மெயின் காரணம். அது இல்லைன்னா கன்விக்ஷன் கிடைக்காது. இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அந்த விந்து இருக்கு இல்லையா, அதை எடுப்பாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து நம்ம ஓப்பனா பேச முடியாது. அந்த மாதிரிலாம் வச்சுதான் ப்ரூவ் பண்ண முடியும். அது எப்படி இங்க வந்தது, எப்படி இங்க அங்க போச்சு, அப்புறம் அந்த காயங்கள் எப்படி வந்து. இந்த மாதிரி பாலியல் ரீதியான வழக்குல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இவங்க தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் உடனே வராது. அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு லேப்ல இருந்து வரணும். அப்போ வந்து தடவியல் துறையில இருந்து அது வர்றதுக்கு லேட் ஆனதுனால 2வது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இந்த வழக்குல கிட்டத்தட்ட போன மாசம் தான் சாட்சிகள் விசாரணை ஆரம்பிக்குது. 112 சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. மொத்தமா 112 பேர் சாட்சிகளை விசாரிச்சு அவங்க குறுக்கு விசாரணை வேற பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 3 பேரும் குற்றவாளிகள். உடனே இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் சின்ன வயசு, இளம் வயசு, அதனால பார்த்து எங்களுக்கு தண்டனை குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இளம் வயசுல பண்ணக்கூடிய வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே வழக்குகள் இருக்கு, ஏற்கனவே எத்தனையோ குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே நாள்ல 3 குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் உயிர் வாழ தகுதி இல்லாதவங்க. இவங்க மனிதர்களே கிடையாது, மிருகங்கள் கூட இது மாதிரி செய்யாது. என்ன தண்டனை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்க வந்து சுட்டு பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னப்போ நான்லாம் என்ன எதிர்பார்த்தேன்னா 3 பேரும் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்கவுண்டர் பண்ணதுல முற்றிலும் தான் காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தோட தான் கோர்ட்டுக்கு வராங்க, வாக்கரை வச்சு தான் நடந்து வராங்க. ஆனால் இது எங்களுக்கு தண்டனையே கிடையாது. இந்த 3 வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கணும், இல்லை 3 பேரையும் தூக்கில் போடணும். மரண தண்டனை விதிக்கிறது தப்பே கிடையாது. மிருகங்கள் எப்படி நடந்துக்குமோ, நாய் எப்படி நடந்துக்குமோ, அந்த நாயை விட கேவலமாக நடந்திருக்காங்க இந்த பாலியல் விஷயத்துல. அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனை கொலை வேற பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் மனிதர்களா? இவங்க வாழ தகுதி உள்ளவங்களா? நம்ம இந்தியாவில் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப லேசா கடுமையானது இல்லை. கடுமையானது இருக்குன்னு சொல்லுவோமே தவிர கிடையாது. இதே முஸ்லீம் நாடுகளை பண்ணாங்கன்னா 1 மாசத்துல விசாரிச்சு அவங்க தலையை துண்டா வெட்டிடுவாங்க. உடனே அவங்க தூக்கில் போட்டுருவாங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா,
1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு ஒரு நிரபராதி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இவெல்லாம் நிரபராதியா? இவெல்லாம் மனுஷனா? இவனை தண்டிக்கலாம் வேற யாரை தண்டிக்கிறது? எல்லா தகுந்த ஆதாரங்களும் இருந்துமே நிர்பயா கேஸ் 7.5 வருஷத்துக்கு ஆமா, நீடிச்சு. தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்த நாள்ல இருந்து 7.5 வருஷம் கழிச்சு தான் அந்த தூக்கிலே போட முடியுது, தண்டனையை நிறைவேற்ற முடியுது. இது பார்க்கக்கூடிய நேயர்களே, இப்ப இருக்க சூழ்நிலைகள்ல போதை, மது போதை, கஞ்சா போதை, பவுடர் போதை, இது போக ரீல்ஸ் போதை, ஜாதி போதை, இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. குறிப்பா பெண்கள் எங்கேயும் தனியா போகாதீங்க. காவல் ஆப் அப்படின்னு இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி யாராலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி ஒரு தோணுச்சுன்னா அதை நீங்க டச் பண்ணாலே போதும். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு காவல்துறை வந்துடும். அதே மாதிரி நீங்களும் என்ன நடக்குது ஏது நடக்குது அக்கம் பக்கத்துல பாருங்க. பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை வாங்கி எப்போதும் உங்க கைப்பையில வச்சுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தொல்லை வந்துன்னா உடனே அந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. கண்ணில் வந்து பட்டுதுன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ இந்த பாலியல் ரீதியான குற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதே கோயம்புத்தூர்ல வந்து 2 வயது குழந்தைய வந்து பாலியல் ரீதியா அத்துமீறி கொலை பண்ணியிருக்காங்க. குழந்தை வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து இன்னமும் நம்ம நாட்டுல, முக்கியமா தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்ல, இந்தியாவிலேயே நடக்குது. காரணம்னா தண்டனை அப்படிங்கிறது வந்து குறைவு. அந்த தண்டனையே கொடுக்கப்பட்டாலும் அது நிறைவேற்றணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு டிலே ஆகுது. நம்ம நாட்டு சட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா எப்படி மாத்தலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா, அதாவது மாத்தணும். இப்ப மாத்தினாங்க 1860 ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம். லார்டு மெக்காலே அப்படிங்கிறவர் உருவாக்குனாரு 1860. அது இப்பதான் 2023 தான் மாற்றப்பட்டது. ஐபிசி இந்தியன் பீனல் கோடுங்கிறது வந்து பிஎன்எஸ் அப்படின்னு மாத்தினாங்க. அது மாதிரி விசாரணை சட்டத்தை சிஆர்பிசிங்கிறத பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாத்தினாங்க. மாத்தியும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து கோர்ட் ஏத்துக்கிறாரு. இப்ப டிஜிட்டல் எவிடன்ஸ் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரேப் கேஸ்கள்லாம் 45 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும், கேஸை வந்து சீக்கிரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இப்பதானே இந்த கேஸை ஜஸ்ட் வந்து கேஸ் இப்பதானே விடுதலை பண்ணாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய. இப்ப இந்த கோயம்புத்தூர் கூட்டு பாலியல் வழக்குல வந்து 2 ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தண்டனை அவங்களுக்கு உகந்ததா? என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அந்த வழக்கு 8 செக்ஷன்ல போட்டிருக்காங்க எஃப்ஐஆர்ல. அதாவது ஆண் நண்பரை புகார் கொடுத்தார் இல்லையா, அவரை அடித்து உதைத்து காயப்படுத்தியது 324 ஐபிசி பாங்க. அது ஒண்ணு. இந்த பெண்ணை அங்கிருந்து கடத்தி கொண்டு போனது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மிரட்டி அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணது. இன்னொன்னு வந்து இயற்கைக்கு மாறாக பாலியல் பலாத்காரம் பண்ணது. இந்த மாதிரி 8 செக்ஷன்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்ல எந்தெந்த செக்ஷன்லாம் ப்ரூவ் ஆகுது, சார்ஜ் ஷீட் போடுறதுல சில செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. என்னதுக்கு எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கு சாட்சி கோர்ட்ல சாட்சிகளை விசாரிச்சாங்க 112 சாட்சிகள். அந்த விசாரணையில எந்தெந்த செக்ஷன்ஸ் ப்ரூவ் ஆகுது, எந்தெந்த குற்றங்கள் ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து அது இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு 14 வருஷத்துல வந்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஆயுள் முழுக்கும் உள்ளே இருக்கணும். ஆனா என்ன கேட்டாச்சுன்னா இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ இந்த ஒரு வழக்கு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கு நடத்துறப்பவே அந்த வழக்குகளையும் சேர்த்து ஒரே இடத்துல நடத்தலாம். ஏன்னா அக்யூஸ்ட் ஒண்ணு, சம்பவம் நடந்தது ஒண்ணு, அதாவது ஒரே நாள். அதனால அந்த வழக்குகளையும் சேர்த்துன்னா 3 கேஸ் சேர்த்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரே நாள்ல எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ அங்க இதை பொறுத்தவரை இந்த ரேப் மட்டும்தான் அவங்களுக்கு, அந்த கேஸை மட்டும்தான் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா மற்ற 2 வழக்குகளும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க முன்னால அந்த ரெக்கார்டுகள் வைக்கப்படலை. அந்த வழக்குகளையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து நடத்திருந்தாங்கன்னா 3 வழக்குகளையும் சேர்ந்து அவங்களுக்கு தூக்கு கொலை கேஸ் இருக்கு. ஒரு சம்பந்தம் இல்லாத நபரை அடிச்சு, ஒரு முதியவரை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த தீர்ப்பு அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா அதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்ல, அது தனி வழக்கு அப்படிங்கிற. தனி வழக்கு தான், தனி சம்பவமா இடம் வேறதான். ஆனால் இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனால அது ஒரே நீதிமன்றத்துக்கு கொண்டு வரலாம். கொடுத்து கொண்டு வந்து இங்கேயே நடத்தலாம். இங்கேயே நடத்தி தண்டாங்கன்னா அந்த ஜட்ஜுக்கு தெரியும், ஓஹோ இவங்க எவ்வளவு கொடூரமானவங்க, என்னென்ன பழைய கேஸ் இருக்கு, இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த 3 சம்பவங்களையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவர் மனசுல வந்து இவங்களுக்கு தண்டனை எவ்வளவு மேக்சிமம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். 3 தனி வழக்குகள் தான், தனி தீர்ப்பு தான். இருந்தாலும் கூட அதை நடத்தக்கூடியவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக. எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.